வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பிக்சல் 9 ப்ரோவை பற்றி பார்க்க போகிறோம். 9 Pro. ஆமாம். ஸோ எப்படிப்பட்ட ஒரு ப்ரோ கை இவன் எந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு பயலாக இது வரைக்கும் செயல்பட்டுருக்கான், எந்த அளவுக்கு ஒரு நல்ல பேட்டரி லைஃப் டெலிவர் பண்ணுறான், அதே சமயம் கேமரா வந்து ஆக்சுவலாக ஹார்ட்வேர் ஆஸ்பெக்ட்ல கேமரா சூப்பர் கேமரா ப்ரோ. கேமரா சூப்பர் கேமரா உண்மையிலே. ஆமாம். ஆனால் எனக்கு என்ன ஜோக்குன்னா, இதோட 9 முரட்டுத்தனமாக மேக்ரோ எடுக்கும். ஆனா இதுல வந்து என்னன்னா நீங்க ஜூம் ஷாட்ஸ் எடுக்கலாம். கரெக்ட். இது போர்ட்ரைட்ஸ் மெயினா போர்ட்ரைட்ஸ், நீங்க ஹியூமன் போர்ட்ரைட்ஸ் வேற லீக். ஆமா. என்ன ஒரே ஒரு வித்தியாசம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு ஜெனரேஷன்ல இந்த விவோ ஷாமில என்ன பண்ணிட்டாங்க, கேமரால இருக்கிற மாதிரியே ஒரு டெப்த்தை வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஆமா, டிஎஸ்எல்ஆர் ஈக்குவல். பெரிய சென்சார் வேணும், பிளஸ் இவங்க அல்காரிதம் சேஞ்ச் பண்ணணும். ஆமா, குட்டி சென்சார் வச்சு மாஸ்க் காட்டுறதுக்காக அவங்க பண்ண அல்காரிதம். ஆமா. சோ இவங்க நிறைய விஷயங்கள் மாத்தணும். ஏன்னா 12லயே அவங்க மாஸ்க் காட்டிட்டு இருந்தாங்கல்ல, அதுல இருந்து இவங்க அந்த பெரிய சென்சார் மாறுறதுக்கே ரொம்ப யோசிச்சு தான் பண்ணாங்க. அந்த ஃபர்ஸ்ட் இயர் வந்து அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் வரல. ஆனா அதுக்கப்புறமா தான் அந்த சென்சாரை வந்து அவங்க பிராக்டிஸ் பண்ணி அந்த கம்ப்யூட்டேஷன் போட்டோகிராஃபி நல்லாச்சு. செகண்ட் சீரியஸா அப்டேட்ல சீரியஸா. ஏன்னா இன்னைய வரைக்கும் பாத்தீங்கன்னு வைங்களேன், கூகுள் பிக்சல் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் சொல்ல போனா அந்த பிக்சல் அப்படிங்கறத நம்ம அந்த போட்டோகிராஃபில தான் நம்ம சொல்லிருப்போம். மெகா பிக்சல் பிக்சல் ஃபேமஸ் ஆனதே போட்டோ தான். எக்ஸாக்ட்லி. சோ ஃபர்ஸ்ட் பிக்சல்ல இருந்தே வந்து போட்டோகிராஃபில தான் அவங்க ஃபேமஸ். ஆமா. சோ இன்னைய வரைக்கும் அதை வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணிருக்காங்க. என்ன ஒண்ணு, வீடியோல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியுது. ஆமா ஆமா. போட்டோல ஆனா லாகிங் பிஹைண்டா ஃபீல் ஆகுது. ஆனா ஒரு பிக்சல் யூசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அங்க ஒரு கான்ட்ரோவர்சி இருக்கு ப்ரோ. இந்த பிக்சல் 5 வரைக்கும் இருக்கிற போனை யூஸ் பண்ணிட்டு ஒரு சிலர்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. டென்சாரை வந்து அதுதான் சொல்றேன். நீங்க சொல்ற அந்த லாகிங் பிஹைண்ட் சொல்றீங்களா, அந்த பழைய பிக்சல் யூஸ் பண்ணவங்களுக்கு இப்ப வர பிக்சல் யூஸ் பண்ணா அந்த போட்டோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர மாட்டேங்குது. ஏன்னா அது ஃபுல்லா ராவா இருக்கும், ரியலா இருக்கும். இதுல ஃபுல்லா ஏஐ அந்த கம்ப்யூட்டேஷனாலிட்டி அதிகமாயிடுச்சு. அண்ட் இன்னைக்கும் வந்து பிக்சல் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் ப்ரோ, ஒரு டபுள் டேப் டு ஸ்லீப்ங்கறத கொடுக்க மாட்டேன். அது எனக்கு ஷாக். இந்த போனை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி பார்க்கும்போது எங்கடா ஒண்ணுமே இல்லடா, உள்ள போய் தேடுறேன், கெஸ்டட் எதுவுமே இல்ல. டேய் என்னடா பிக்சல் வந்து எனக்கும் உனக்கு அது பேசிக் ஃபீச்சர் எப்பறா இல்லாம போச்சு. சீரியஸா. ரைட். சரி, இன்னைக்கு நம்ம வந்து கௌதம் ப்ரோ இப்ப 9 ப்ரோ இது வரைக்கும் எந்த அளவுக்கு இருந்ததுங்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு சில கிளிம்ஸ் சொல்லிருப்பாரு ப்ரோ. ஆனா பில்ட் குவாலிட்டி உங்களுக்கு எப்படி ப்ரொஃபைல் ஆச்சு? நீங்க நிறைய பிரீமியம் ஃபோன் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படினும்போது இது சோ உண்மையிலே சொல்லணும்னா இது பயங்கர பிரீமியமான பில்டுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து பார்க்கும்போது தெரிஞ்சு லிட்டரலா எப்படி சொல்றது, நம்ம அந்த ஐபோன் 16 ப்ரோ இருக்குல்ல, சோ அந்த டைமென்ஷன்ல தான் இருக்கு போனு. பயங்கர பிரீமியம் பில்ட் குவாலிட்டி. லிட்டரலா அதை பார்க்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி தான் இருக்கு அந்த ஃபிட். பட் ஆனா அலுமினியம். பட் ஆனா அவனுங்க அந்த ஃபினிஷிங், அந்த குவாலிட்டி, அதை பிடிக்கும் போது ஒரு ஹெஃப்ட் வருது பாத்தீங்களா, அந்த வெயிட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது அந்த பிரீமியம் டிவைஸ்ன்றத 100% ப்ரூவ் பண்றான். பெசல்ஸ் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கு, அந்த அளவுக்கு கேவலமான இல்லை. அந்த ஏ சீரிஸ் மாதிரி இதை கேவலப்படுத்தல. ப்ரோன்றது சொல்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு இது உண்மையில ஒர்க் பண்ணியிருக்கானுங்க. நல்ல ப்ரோ. சோ பில்ட் குவாலிட்டி மாஸ் ப்ரோ. டிஸ்ப்ளே எப்படி இருந்தது உங்களுக்கு? டிஸ்ப்ளே தாறுமாறு. இது 1080p டிஸ்ப்ளே தான், 1.5 அந்த மாதிரிலாம் கிடையாது. பிக்சல் வந்து பேசிக்கா தான் போயிருக்கான். 1080p டிஸ்ப்ளே சூப்பரா இருக்கு. கலர்ஸ்லாம் பயங்கர வைப்ரண்டா பஞ்சியா இருக்கு. வால்பேப்பர்ஸ்லாம் அந்த கிரேடியன்ட் வால்பேப்பர்ஸ்லாம் வச்சிங்கன்னா சும்மா தூக்கி காட்டுது. கிளாரிட்டி எல்லாம் இது நல்ல குவாலிட்டியான பேனல். அந்த எதுலயும் காம்ப்ரமைஸ் பண்ணலன்றது தெரியுது. ஸோ அது வந்து மாசுங்க. ஸோ அந்த பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன். அப்புறம் அவுட்டோர் விசிபிலிட்டிலாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் சூப்பர் ப்ரோ. பிரைட்னஸ் எல்லாமே, அவுட்டோர் விசிபிலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. மெயினா இதுல வந்து சிக்னல் பெட்டரா இருக்கு. ஜியோ சிம் நல்லா ஒர்க் ஆகுது. பிக்சல் 9ல ஆக்சுவலா ரிசெப்ஷன் சூப்பரா இருந்தது ப்ரோ. பிக்சல் 9ல ஓகே 9 ப்ரோ எக்ஸலோட 9 சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அது வந்து கம்ப்ளீட் அலுமினியம் இதே மாதிரி தான். ஆனா அது என்ன மேஜிக்னு தெரியல. ஓகே 9 வந்து எங்க எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஓகே ஆமா. ஸோ அதுவும் இருக்கு, அதையும் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே. ஸோ அடுத்து என்னன்னா மொத்தம் நெட்வொர்க் பத்தி சொல்லிட்டாங்க. எஸ். இப்போ பாருங்க, பிக்சலோட முக்கிய அம்சங்களை வரிசை கேட்கிறேன். ஹாப்டிக் ப்ரோ. ஆப்டிக் உண்மையிலேயே இதை வந்து நான் டாப் 2ல போடுவேன். ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி ஓப்போ, ஒன் பிளஸ். அவனுங்க தான். அவனுங்க அளவுக்கு இறங்கிலாம் ஆப்டிக் வேலை செய்ய முடியாது. ஆனா இது வந்து பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிச்சு என்ன. சரியான ஹாப்டிக்ஸ்ங்க. இப்போ இந்த ஹாப்டிக்ஸ்லயே இவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் வருது அப்படின்னா, யூஐல ஹாப்டிக்ஸ் இன்டகிரேட் ஆன விதம் வந்து ரொம்ப அதிகமா. ஆமா ஆமா. அதுலயும் இப்போ வந்து மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் வரப்போதா, அதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஒரு நோட்டிபிகேஷனை தொடரும்போது கூட ஹாப்டிக்ஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னும் மிரட்டி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மெட்டீரியல் 3ல வந்து ஆல் அவுட் போயிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இதுல என்னன்னா ப்ரோ, நான் இப்போ ஓப்போ எல்லாமே யூஸ் பண்ணும்போதும் சரி, இதுல இந்த இடத்துல நம்ம இப்போ தொடரும்போது ஒரு ஹாப்டிக் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு தொட்டு உள்ள போகும்போது ஒரு அப்படின்னு ஒரு வைப்ரேஷனோட உள்ள போகும். ஆமா. சோ இதெல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா தாங்க ஃபீல் ஆச்சு. கண்டிப்பா சூப்பரா டியூன் பண்ணிருக்காங்க. எனக்கு இந்த ஹாப்டிக் சாம்சங்ல இருந்துச்சுன்னா, சாம்சங் இன்னும் வேற லெவல்ல இருக்கும். சாம்சங் எப்படி திரும்ப வைக்கிறான், ஹாப்டிக்ஸ் நல்லா இருக்கு. பட் ஆனா இவன் அளவுக்கு அந்த டீப் ஹாப்டிக்ஸ் இல்ல. ஸ்பீக்கர்ஸ்
ஸ்பீக்கர்ஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ, உண்மையிலே நல்லா இருக்குது. எப்படி சொல்றது, இவனுங்க அந்த பெரிய அவுட்புட் இந்த கீழே கொடுத்துருக்கானுங்களா, அது சும்மா கொடுக்காம உண்மையிலே நல்ல வால்யூம் லவுடா இருந்துச்சு. சின்ன போனா இருந்தாலும் எனக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு. ஆடியோ உண்மையிலே நல்லா, மெயினா ரிச்சா இருந்துச்சு. இந்த இறையிறது, கிராக் ஆகுறது, இந்த டிஸ்டார்ட் ஆகுறது அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஃபுல் சவுண்ட்ல தான் எப்பயுமே கேட்பேன். ஏன்னா ஆப்வியஸ்லி சின்ன போனு நாம எங்கேயா வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருப்போம், அப்போ வந்து கேட்கறதுக்கு தரமா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். ஸோ அப்போ அதுவும் பாசிட்டிவ் சைடில். எஸ். ஸோ இப்போ முக்கியமாக அடுத்து அப்படின்னும் போது இதில் இருக்கலையே முக்கியமான ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஃபோன் கால் பேச நல்லா இருந்ததே தவிர டயலரில் பாருங்க உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆப்ஷன் கிடையாது, அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. சரி, ஃபோன் விற்கிறதே பெரிய விஷயம், நீ எல்லாம் கேப்பியா, நீ யூஎஸ்க்கு வா, ஜியோ சிம் போட்டு உள்ள போயிட்டு டயலர்ல போய் வீடியோ கால் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா அப்படி ஒரு ஆப்ஷனே காட்டும். ஆமா, இத்தனைக்கும் டியோ அவனோட தான், மீட் அவனோட தான், எங்க அந்த ஆப்ஷன் சாம்சங் எல்லாம் இருக்கு, நீ ஏன்டா இல்ல? சோ இந்த மாதிரியான கேவலமான சில விஷயங்களையும் நீங்க பிக்சல்ல பார்க்க முடியும். ஆமா. சரி, இப்போ கேமராக்கு வருவோம். கேமரால வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு வித்தியாசமான ரெசல்யூஷன் பாத்தீங்களா, 42 மெகா பிக்சல். ஆமா ஆமா, 42 மெகா பிக்சல். சென்சார் சைஸ் பார்த்தாலே தெரியுது, பெரிய பொட்டு, செம பெரிய பொட்டு. நிஜமா, ஏன்னா அந்த காலத்து போன் மாதிரி இருக்கு. இந்த போனை வந்து வேற ஏதாவது நீங்க பட்ஜெட் போன் பக்கத்துல வச்சா கூட என்ன சொல்லுவீங்க தெரியுமா, என்னங்க அசிங்கமா இருக்கு, திஷ்டி பொட்டு மாதிரி இருக்குங்க. சீரியஸா பார்த்தா 42 மெகா பிக்சல் கொடுத்து பிக்சல் பெண்டிங் பண்ணி 10.5 மெகா பிக்சலுக்கு அவுட்புட். ஆமா. எப்படி ப்ரோ இந்த செல்ஃபி நல்லா இருக்கு ப்ரோ, ஆப்பிளோட நல்லா இருக்கு ஆக்சுவலா. செல்ஃபி வந்து இவனுங்களை அந்த ஸ்கின் டோன்லாம் பர்ஃபெக்ட்டா கேலிபிரேட் பண்ணி எடுக்கிறானுங்க. இப்போ டார்க்கா இருக்கவங்களுக்கு அந்த டார்க்னஸ் கரெக்டா இருக்கு. ஆப்பிள்ல வந்து அந்த டார்க்னஸ் ஓவரா சேச்சுரேட் பண்ணி அவங்க இன்னும் கருப்பா காட்டும். அது வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருக்கும் அது பாக்குறதுக்கு ஆப்பிளோடது. பட் இவன் வந்து ஸ்கின் டோன் பெர்ஃபெக்ட்டா நெயில் பண்றான் ப்ரோ செல்ஃபிஸ்ல. பேக் கேமராஸும் அதே மாதிரி தான், தரமா எடுக்குது போட்டோஸ். போர்ட்ரேட்டு வீடியோ எடுத்தாலே வேணாம் ஓகே. பட் ஆனால் இதில் ஒரு பெரிய நெகட்டிவா நான் என்ன சொல்வேன் இந்த சம்மருக்கு அப்படின்னா, கேமரா ஆன் பண்ண 5வது நிமிஷம் ஃபோன் பாய்லர் மாதிரி கொதிக்குது, செம்ம சூடு. இந்த ஃபோனை யூஸ் பண்ணி பார்த்து எல்லாருமே சொன்னது, கேமரா ஆன் பண்ணி ஆப்வியஸ்லி பிக்சல்லாம் எல்லாம் கேமரா தான் செக் பண்ணுவாங்க, வாங்கினவொடனே கேமரா ஓப்பன் பண்ணுறாங்க, 5 நிமிஷத்துல அவங்களால ஃபோனை கையில் பிடிக்க முடியல. என்ன ப்ரோ இவ்வளோ சூடாகுது அப்படின்றாங்க. நல்ல நேரம் நயனே அந்த மாதிரி இன்னும் ஆகல. என்ன ப்ரோ இவ்வளோ சூடாக இருக்குது ஃபோனு, ஏன் சூடாகுது அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன் அதுதான் அதோட காணு. எனக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா, கேமரா ரன் ஆகும்போது லைவ் ஃபீட் எடுக்கிறேன்னு சொல்லி கூகுள் மேப்ஸ்க்கு ஏதாவது எடுக்கிறானோ நம்ம தெரியல. 16 GB ரேமை கொடுத்துட்டு பேக்ரவுண்ட்ல ஃபுல்லா ரன் பண்ண விட்டு நம்மள சாக அடிக்கிறான். சத்தியமா அது எல்லாருமே வந்து ஷாக் ஆனது அதுதான். 5வது நிமிஷத்துல எப்படி ஒரு ஃபோன் இவ்வளவு சூடாகும் அப்படின்ட்டு. ஆக மொத்தம் ரியர் கேமரா அப்படின்னு வந்தீங்கன்னா 3 கேமரா இருக்கும். 3ல ஒரு 5x பெரிஸ்கோப்பு, ஒரு பிரைமரி ஷூட்டர், ஒரு அல்ட்ரா வைடு. ஸோ இதில் அல்ட்ரா வைடு ஒரு 48 மெகா பிக்சல் இருக்கும். கரெக்ட். ஒரு 50 மெகா பிக்சல் பிரைமரி ஷூட்டர் இருக்கும். இந்த பெரிஸ்கோப் வேற பாத்தீங்கன்னா அந்த 5x அதுக்கும் நம்ம போர்ட்ரைட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம்னு நினைப்போம். ஆமா. ஆனா இது என்ன பண்ணி தொலைன்னா, என்னென்னமோ பண்ணோம். பிரைமரி சென்சார்ல இருந்தே நான் போர்ட்ரைட் எடுக்கிறேன், 2x ஒரு போர்ட்ரைட் எடுக்கிறேன், 3x ஒரு போர்ட்ரைட் எடுக்கிறேன், நம்மள சாகடிக்கும். பிரைமரி சென்சார் ஆனா உண்மையிலேயே சூப்பரா கேலிபிரேட் பண்ணிருக்காங்க. நல்லா உண்மைதான். வீடியோகிராஃபி எப்படி ப்ரோ வந்தது, நீங்க ட்ரை பண்ணீங்க? வீடியோ நான் ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா இருக்கு ப்ரோ. இந்த எப்படி சொல்றது, ஒரு பிரீமியம் போன்ல ஒரு ஹை எண்ட் போன்ல எடுக்கிறோன்றது டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியுது வீடியோல. அந்த கிரெயினினஸ் இல்ல, மெயினா அந்த கிரெயின் ஆகுதுன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி இதுல இல்ல. நைட்ல எடுத்தா கூட நல்லா இருக்கு. லைட் வந்து மெயினா அந்த கிளாரிங், அந்த ஆப்பிள்ல ரொம்ப கிளார் அடிக்கும் பாத்தீங்களா, லைட்லாம் எடுத்தீங்கன்னா ஃபுல்லா டிஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிக்சல் வந்து பண்ணல, கரெக்டா யூஸ் பண்றாங்க. பரவாயில்ல, அதெல்லாம் பாசிட்டிவ் சைட்ஸ்ல இருக்கு. ஓகே சரி ப்ரோ, இப்போ நம்ம அப்படியே பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு வருவோம். பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு பிக்சலோட எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த ஃபோனில் தான் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸ் மேலே இருக்கும் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணி. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ ஒரு அண்டர் ரேட்டட், அதாவது அண்டர் பவர் சிப்பில் இவ்வளோ ஒரு ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்றது உண்மையிலே என்னை ஷாக் பண்ணுச்சு. அண்ட் எப்படி சொல்கிறது, எல்லாமே ஸ்மூத்தாக இருந்துச்சு. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாமே ஸ்மூத்து. ஒரு ஸ்டட்டர் எங்கேயுமே நான் பார்க்கல. இந்த ட்ராப் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த FPS ட்ராப் ஆகுறது, இந்த ஸ்வைப் பண்ணும்போது மாறது எதுவுமே இல்லை. அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு. உண்மையிலே இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. யூஸ்வலாக சாம்சங்கில் கூட சம்டைம்ஸ் ஆகும். இந்த 1 UI 6ல் இருந்தபோது 6.1 இருந்தபோது கன்ஃபார்மாக ஆகும். நம்ம பண்ணாவே டபக்குன்னு ஏதாவது அந்த ஃப்ரேம் போயிட்டு வரும். பட் ஆனால் இவன் இவ்வளோ அண்டர் பவர் சிப்பில் இவ்வளோ சூப்பராக பண்ணுறான். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டயலர் ஒரு பெரிய பிரச்சனை ப்ரோ. ஆமாம், அது வந்து கால் ரெக்கார்டிங் இல்லாதது ஒரு பெரிய மைனஸ். சீரியஸா அது ஒர்க் பண்ணியே ஆகணும். அப்புறம் அந்த டபுள் டாப் டு ஸ்லீப் ஒர்க் பண்ணியே ஆகணும். மற்றபடி நவ் பிளேயிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கு. செம ஃபன்னா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஆட்டோமேட்டிக்கா அதுவே காட்டிடும். ஆமா, நவ் பிளே என்ன பாட்டு ஓடுது வீட்ல ஏதோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வர்றது கூட இதுல காட்டுது. டேய் இதுதான்டா பாடுது, இந்தடா பாட்டு, எதுக்குல ரொம்ப கஷ்டப்படுறா. இதுல ஹைலைட் என்னன்னா, போனை பிளேஸ்ல வச்சு கேஃப்டேரியா வரைக்கும் ஆபீஸ்ல போயிட்டு நீங்க திரும்ப வரீங்கன்னு அந்த கேப்ல சப்போஸ் வெளியில எங்கேயாவது நல்ல பாட்டு ஓடுது, இல்ல உங்க ரூம்லயே பாட்டு ஓடுது, காட்டுது. ஆமா, கேப்சர் பண்ணி வச்சிரும். காட்டுது ப்ரோ, கேப்சர் பண்ணி வச்சிரும்.
உள்ள போய் ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா 3:45க்கு இந்த பாட்டு வந்துச்சு, ஆமா 3:50க்கு இந்த பாட்டு வந்துச்சு, 3:54க்கு இந்த பாட்டு மாறிச்சு, அப்படி வரிசையா இருக்கும். ரிங்டோன்லாம் எடுத்து காட்டுது ப்ரோ, எல்லாத்தையும் இந்த படத்தோட இந்த பாட்டு இந்த மியூசிக் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து நச்சு ஃபீச்சர் ப்ரோ. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட். எனக்கு நிறைய இடத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஆமா சரி ப்ரோ, இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி G4 பத்தி போதுமான அளவுக்கு பேசிட்டோம். அது பர்ஃபார்மன்ஸ், அதுவும் கேமிங் டிவைஸ் இது கிடையவே கிடையாது. ஆமா அவனே சொல்றான் இது பெர்ஃபார்மன்ஸுக்காக கிடையாது. இது வந்து எப்படி சொல்றது, இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, ஃபோன் எடுத்தோமா ஒர்க் எல்லாம் பண்றதுக்கு வச்சுக்கிட்டீங்களா, இவங்க கொடுத்த அந்த பிக்சல் ஸ்கிரீன்ஷாட்ஸ்லாம் அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு உண்மையிலேயே. அது ஒரு ஆப்பா கொடுத்தது. இவனுக்கு அப்புறம் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே. பிக்சல் ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஒரு நல்ல ஆப். ஒர்க் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த ஃபோனை ஒர்க் ஃபோனா யூஸ் பண்றதுக்கு ஹைலி ரெக்கமெண்டட். ரொம்ப நல்லா இருக்கு ஃபோனு. அதாவது ஒர்க் பண்ணும்போது இந்த டென்ஷன் அதெல்லாம் ஆகாம இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ஃபோன் வாங்குறது டிஸ்ட்ராக்ஷனே இருக்காது. ஆமா அது கரெக்ட். ஒரு பெரிய ப்ளஸ். பெரிய டிஸ்ட்ராக்ஷனே இருக்காது. ஆமா என்ன பண்ண வந்தீங்களோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் இதுல நான் சாஃப்ட்வேர்ல இன்னும் என்ன சொல்லுவேன்னா, இப்போ இந்த இன்டர்நெட் ப்ளூடூத்னா டப்புன்னு ஒரு இதுல கிளிக் பண்ணா மற்ற ஃபோன்ஸ்ல ஆன் ஆகும். பட் இதுல ஒவ்வொரு வாட்டி இன்டர்நெட் கிளிக் பண்ணீங்கன்னா வைஃபையா மொபைல் டேட்டாவான்ட்டு அதை வேற தனியா காட்டுது. மற்ற ஃபோன்ஸ்ல மொபைல் டேட்டா தனியா ஒரு ஐகான் கொடுத்துருப்பான் மேல நோட்டிபிகேஷன் இதுல. ஆனா இவன் எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணிட்டான். ப்ளூடூத் கூட ஈஸியா ஆன் பண்ண முடியாது. ப்ளூடூத் போனா 2 ஸ்டெப் உள்ள போயிட்டு ஆன் பண்ண, அது கொஞ்சம் கடுப்பா இருக்குது எனக்கு. நான் நிறைய ஃபோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா இதுல வந்து என்னன்னா எல்லாமே 2 ஸ்டெப்பா பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. உண்மை உண்மை. அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும் மேபி. சரி ப்ரோ, ஸோ அப்போ கடைசியா பேட்டரி ஃபோன் எவ்வளோ சின்னதாக இருக்குது, ஆனால் பேட்டரி இம்ப்ரெஸ் பண்ணிருச்சுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு மட்டமாக இருக்கும். ஏன்னா ஃபோன் வார்மாவே தான் இருக்குது யூஸ்வலாகவே. ஏன்னா சம்மர் ஆரம்பிச்சிருச்சு, டென்சார் வேறு. ஸோ ஃபோன் வார்மாக இருக்குது. யூஸ் பண்ண ஆரம்பித்தாவே அந்த வார்ம்னஸ் கொஞ்சம் தெரியும். இப்போ ஃபுல் வால்யூமில் வச்சுட்டு நான் வீடியோ பார்த்துட்டே இருக்கேன்னா ஃபோன் சுற்றி வார்ம்னஸ் தெரியுது அந்த. ஏன்னா ஆல்ரெடி ஸ்க்ரீனும் பிரைட்டாக இருக்குது, வால்யூம் ஃபுல் வால்யூமில் ஸ்பீக்கரில் பாடிட்டு இருக்கு. ஸோ அதனால் அந்த வார்ம்னஸ் தெரியுது. அப்போ வந்து ஸோ இந்த மாதிரிலாம் யூசேஜ் இருக்கும்போது ஆப்வியஸ்லி ஹீட் ஆனால் பேட்டரி ட்ரெயின் ஆகும், ரொம்ப கம்மியாகும். பட் இவன் வந்து 8 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் கொடுத்தது என்னால் நம்பவே முடியல. இதில் ஹைலைட் என்னன்னா, நான் 1.5 மணி நேரம் அந்த ட்ரீம் கிரிக்கெட் 2025 விளையாண்டுருந்தேன் ஹை கிராபிக்ஸில் வச்சு. அதெல்லாம் அந்த கேம் விளையாடும் போது ஃபோன் நல்லாவே சூடாச்சு. அதனால கவர் போட்டு விளையாண்டுருந்தேன். சரி சூடா வருது அப்படின்ட்டு. இந்த ஃபோன்லாம் வந்து என்ன ஆகும்னா, ட்ரீம் கிரிக்கெட் ஆடலாம்னு பார்த்தா நல்லா ஆடலாம், செம்மையா சூடாகுது ப்ரோ, செம்மையா சூடாகுது, ஹைலியே சூடாகுதுங்க. இதை நான் அல்ட்ராலாம் புஷ் பண்ணவே இல்லை. எனக்கு தெரியும், ஏன்னா ஃபோன் காம்பேக்ட் ஃபோன் அல்ட்ராலாம் புஷ் பண்ணால் கண்டிப்பாக ஃபோன் வேற லெவலில் கொதிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு. இது ஹைல தான் விளாண்டேன். ஃபோன் மாமா இருந்தாலுமே 60 FPS ஸ்டேபிளாக வந்துச்சு. அதுதான் ஷாக்கே. என்னடா ஸ்டேபிளாகவும் இருக்கு கேமு. அதுதான் என்னால நம்ப முடியல. அசால்ட்டா 7.5 hours 8 hours வருது. I was shocked. இப்போ கூட பாருங்க 41% இருக்கு ப்ரோ. பேட்டரி வந்து 41% இருக்கு. இப்போ நான் போய் பார்க்குறேன் நான் எவ்வளோ யூசேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. 5 hours 26 minutes யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீன் ஆன் டைம். இத்தனைக்கும் இல்லை ஜியோ சிம் கிடக்கும். ஆமா ஜியோ சிம்மும் இருக்கு. இருக்கிறதுல கோளாறான சிம் ஜியோ சிம்மே இருக்கு. அதுவும் பிக்சல்னாலே நம்ம ஜியோ தான் அடிச்சிருப்போம். ஆமா அதில் ட்ரீம் கிரிக்கெட் ஒரு 41 minutes விளையாண்டுருக்கேன். அதுக்கப்புறம் யூடியூப் வந்து 3 hours 40 minutes யூஸ் ஆயிருக்கு. ஸோ 5 hours 26 minutes யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் 41% இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 hours 3 hours அசால்ட்டா பேட்டரி. அப்போ 8 hours அசால்ட்டா வந்துடும். கன்சிஸ்டன்டா இருக்கு. ப்ரோ எக்ஸல் எப்படி இருக்கும் பாருங்க. நான் அதை தான் யோசிச்சேன். சே ப்ரோ எக்ஸல் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே. ப்ரோ எக்ஸல் ஒரு 10 மணி நேரம் அடிச்சு காட்டி இருந்திருக்கலாமே. ப்ரோ எக்ஸல் வந்து ஃபுல் HD வச்சு யூஸ் பண்ணா 10 மணி நேரம் அடிச்சிரலாம். குவாட் HD யூஸ் பண்ணா 7 மணி நேரம். குவாட் HD வச்சா எந்த ஃபோனா இருந்தாலுமே ட்ரெயின் ஆகுங்க. நிறைய பேர் 1080p தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த பேட்டரி லைஃப்காக. பட் குவாட் HD வச்சீங்கன்னா கன்ஃபார்மா பவர் ஹங்கிரி அது. ஸோ அதான் பாயிண்ட். ஸோ ஓவராலாக பாருங்களேன், இப்போ 27 watt சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஸோ சார்ஜிங் வந்து ரொம்ப குயிக்காக இருக்கும்னு சொல்ல முடியாது. 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆகுதுங்க. இந்த சின்ன ஃபோன் தான், பட் ஆனால் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆகுது. அந்த பொறுமை இருக்கணும் கண்டிப்பாக வேணும். ஃபோன் சூடாச்சுன்னா பேட்டரி அதாவது சார்ஜிங் செம்ம ஸ்லோவாயிருது. கண்டிப்பாக நம்ம வந்து இப்போ கேம்லாம் ஆடிட்டு ஒரு 15% இல்லை 19% நான் சார்ஜ் பண்ணுறேன்னா எனக்கு 3 மணி நேரம் காட்டுச்சு. அந்த சூடு குறைய அந்த டைம் அதுவே கட் ஆயிருச்சு. 1 hourல சார்ஜ் ஆயிரும் ஃபுல்லா. ஏன்னா 3 மணி நேரம் காட்டிட்டு அப்படியே 1.5 மணி நேரம் வந்துட்டு அப்படின்னு பார்த்தா அந்த தொட்டு பார்த்தா ஃபோன் சூடாவே இல்லை. ஸோ அதான் சரி ரைட்டுங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் யாராவது பிக்சல் வச்சிருக்கீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவராலாக கௌதம் ப்ரோக்கு எப்படி இருந்ததுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ, சரியா? மற்றபடி வரதும் கிடையாது. இந்த வீடியோ மூலமா வந்து எல்லாரும் பிக்சல் வாங்கிருங்க அப்படின்னு சொல்றதுக்காக இந்த வீடியோ கிடையாது. ஆனா ஒரு விஷயம் உறுதி, அநேகமா பிக்சல் 10 வரும்போது நம்மளால வந்து 10 Pro தூக்கிடுவாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா 10 Pro இல்ல Pro XL எது வந்தாலுமே கண்டிப்பா டெஸ்ட் பண்றதுக்கு நான் எனக்கு நீங்க Pro XL தூக்குவீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆமா எனக்கு அந்த பேட்டரி நான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இதுவே என்ன இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு பயங்கரமா. எனக்கு தெரிஞ்சு Pro XL அநேகமா எய்தர் ஆனா அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. 5500 mAh மேல தான் போவாங்கன்னு தோணுது. ஆப்வியஸ்லி போவாங்க. ஏன்னா 9A அவ்வளவு சூப்பர் 5100 mAh கொடுத்துட்டாங்க. அதனால போவாங்க. நம்ம லித்தியம் அயன் தான் ஆனா யூஸ் பண்றாங்க. மேபி லித்தியம் இப்போ இந்த இதுக்கு ஏதாவது பண்ணாங்கன்னு வைங்களேன். ஐ மீன் இப்போ இந்த சிலிக்கா கார்பைட்க்கு ஏதாவது யார் கூட டைப்லாம் போட்டாங்கன்னா
தெரிக்க விட்டுறலாம். அப்ப 10 சீரிஸ் வந்து எனக்கு நம்ம தெரிஞ்சு ஃபோன் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு ப்ரோ. ஃபைனல் யூனிட்ஸே வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு அவங்க சிலிக்கன் கார்பைட் மாறல. ஏன்னா அது சைனாக்குள்ள தான் இன்னுமே அந்த லைசன்சிங் இருக்கு. ஆமா. ஸோ சாம்சங் நத்திங் இவங்கலாம் யூஸ் பண்ணாத ரீசனே வந்து அந்த லைசன்சிங் இன்னும் வரல. சைனாக்குள்ளேயே தான் வச்சிருக்காங்க. சைனால இருக்க எல்லா பிராண்ட்ஸுக்குமே அந்த இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டானுங்க. ஏன் ஆப்பிள் இவங்களால யூஸ் பண்ண முடியலன்னா ரீசன் இதுதான். அண்ட் பிரைசிங் அதான் ப்ரோ 1 லட்ச ரூபாய்க்கு இப்ப கிடைக்கும். 1 லட்ச ரூபாய்க்கு இருக்கு. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 60-70,000 கிடைச்சா இந்த ஃபோன் நான் ஒர்த்துன்னு சொல்லுவேன். உண்மையிலேயே 1 லட்ச ரூபாய்க்கு என்னால இது ஜஸ்டிஃபை பண்ண முடியல. அந்த 1 லட்ச ரூபாய் எங்க ஜஸ்டிஃபை ஆகுதுன்னு சொல்றேன் ப்ரோ. 7 வருஷம் அப்டேட்லாம் கிடையாது. அது எல்லாருமே தராங்க. அந்த பயங்கரமான ஹார்ட்கோர் பிக்சல் ஃபேன் இருக்கான்ல, அவன் மட்டும் பாத்தீங்கன்னா சூப்பர் ப்ரோ அண்டு போவாங்க. ஆனா இது வரைக்கும் ஆகவே இல்லைங்க. இல்ல அதான் ப்ரோ அவள ப்ரோ எக்ஸ்லாம் இது 1,07,000 இது வந்து 1 லட்ச லாக் ஆயிடுச்சு. 99,000 அந்த ரேஞ்சில விக்கிறானுங்க. ஆமா. பிரைஸ் டாப்பே பண்ணலங்க இந்த ஃபோனுக்கு. சோ அதாங்க ஓவராலா பார்க்க போனா ஒரு நல்ல டிவைஸ் தான். பட் நாட் ஃபார் ஆல். கண்டிப்பா. ஏன்னா நீங்க 1 lakh ஸ்பெண்ட் பண்ணிட்டு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருக்குமே ஃபுல்ஃபில் ஆகாது. நிறைய கான்ஸ் இருக்கு. பட் ஆனா ஒரு நல்ல ஃபோனு இது ஒரு 60-70,000க்குலாம் கிடைச்சிச்சு, ஒரு நல்ல ஃபோனா கிடைச்சிச்சுன்னா நீங்க தாராளமா வாங்கலாம். ஒர்க் ஃபோனா யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வந்து பிக்சல்ல இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, இப்போ 7A வந்து நம்ம ஊர்ல 27க்கு இருக்குன்னா 7Aக்கும் 9 ப்ரோக்கும் போட்டோ எடுக்கும்போது டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 5% கூட இருக்காது. இதுதான் வந்து பிக்சலோட பிகெஸ்ட் அட்வான்டேஜ். கரெக்ட். ஸோ அப்போ என்ன ஆகுது, நீங்க போட்டோ வீடியோ எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க 7A வாங்கினாலே அடிச்சு துவம்சம் பண்ணலாம். ஆமா. ஸோ இது வந்து அந்த ப்ரீமியம் சொல்றானே அது என்ன, அது அப்படி என்னதான் இருக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு தான் நம்ம அவ்வளோ பே பண்றோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோ சீரிஸ்க்கு வந்து ஜெமினி அட்வான்ஸ்டு இதெல்லாம் கொடுப்பான். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு அட்வான்டேஜ். பட் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணா மட்டும் தான் அட்வான்டேஜே தவிர யூஸ் பண்ணாத பட்சத்தில் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏ சீரிஸ் இஸ் மோர் தென். கரெக்ட். ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும். சிவபரணி கௌதம் பார்க்கலாங்க. பாய் ஃப்ரம் பிக்சல். பாய்.